வணக்கம் நண்பர்களே, மீனாட்சி சீரியல் செம பரபரப்பாக போயிட்டு இருக்குன்னே சொல்லலாங்க. பரபரப்பான கட்டத்தில் கல்யாண மண்டபத்துலேருந்து வீட்டுக்கு வந்தாச்சு. ஆனால் நம்ம பாட்டியின் சுயரூபம் காட்ட ஆரம்பிச்சிட்டாங்க. ஏ சுமதி, உன் பொண்ணை கூட்டிகிட்டு இந்த வீட்டை விட்டு பேரு அப்படின்னு மீனாட்சியை வீட்டுக்குள்ளே விடமாட்டோம் அப்படின்னு அந்த இடத்துல உன் பொண்ணால் நாங்கள் மண்டபத்தில் நான் பட்ட அவமானம் போதும். என் தலையில் மொத்த கடனையும் ஏற்றி வச்சிருக்கான் உன் பொண்ணு. என் கண்ணிலே முழிக்க முடியாது. போதாத கரைக்கு ஒரு நூலு போல் ஒரு சேனை கொடுத்து இந்த ஒட்டுமொத்த வீட்டையும் சுருட்டிடலாம் அப்படின்னு பார்க்குறா அப்படின்னு மீனாட்சியை தாறுமாறா கொந்தளிச்சு அப்பத்தா கக்குறாங்க. இதை பார்த்த நம்ம ஜீவா விடுவாங்களா? அப்பத்தா வாயை மூடுங்க, அந்த பொண்ணு என்ன பண்ணிச்சு? நம்ம வீட்டுக்கு நல்லது தான் பண்ணியிருக்கு. நீங்கள் இப்படி காட்டு கத்துறதுக்கு என்ன அவசியம் வந்துச்சு அப்படின்னு பாட்டியை வெளுக்க ஆரம்பிச்சிட்டாங்க ஜீவா. அதோட பார்த்தோன்னா நம்ம பாட்டி, போடி, நீ யார் சொன்னாலும் நான் கேட்க மாட்டேன், இந்த வீட்டுக்குள்ளே நுழையக்கூடிய தகுதி உனக்கு கிடையாது அப்படின்னு மீனாட்சியை சொல்ல நேரம், என்ன நான் தானே தப்பு பண்ணினேன் பாட்டி, நான் தான் நம்ம மனோதந்த ரூபாயை கெட்டாமல் என் ஃப்ரெண்டுக்கு அவங்க அம்மாவோட ஆப்ரேஷன் செலவுக்கு கொடுத்தேன். அப்படி இருக்க நேரம் அது என்னோட தப்பு. அதுக்காக இவங்க என்ன பண்ணுவாங்க? இவங்க நம்ம குடும்பத்துக்கு நன்மை தானே பண்ணியிருக்காங்க. அப்படி இருக்க நேரம் ஏன் உங்களுக்கு இவ்வளோ பெரிய வஞ்சன்ஸ் அப்படின்னு அந்த இடத்துல கேட்குறாங்க. ஒரு கட்டத்தில் நீனும் ஒன்றுக்கும் ஆகாத உருப்படாதவன் தான் இன்னா இருக்காளை மீனாட்சி, நீ இவளும் அதே ரகம் தாண்டா அப்படின்னு அந்த இடத்துல மீனாட்சி சொல்ல நேரம் கடுப்பான நம்ம ஜீவா ஒரு கட்டத்தில் பாட்டியை அடித்து வெளுக்கிறாங்க. அப்பத்தான் அரண்டு போய் நிற்கிறாங்க. வாயை மூடுங்க அப்படின்னு அப்பத்தாவை அடக்கிட்டாங்க நம்ம ஜீவா. அதை பற்றி தான் இந்த வீடியோக்குள்ளே பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி சேனலுக்கு லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நான் போட்டுற ஒவ்வொரு வீடியோவும் நோட்டிஃபிகேஷனாக உங்களுக்கு கிடைக்கும். வாங்க ஃப்ரெண்ட்ஸ், வீடியோக்குள்ளே போகலாம். ஃபஸ்ட்டு எடுத்த உடனே பார்த்தோன்னா ஒரு சேம அதிரடியான பரபரப்பு கட்டம் தான். பரபரப்பான கட்டத்தில் நம்ம பார்க்க இருக்க நேரம் தாங்க. சரியாக கல்யாணம் முடிஞ்சது. மாப்பிள்ளையும் பொண்ணையும் நிற்க கூட விடலை. நம்ம அப்போ கடகடானே வீட்டுக்கு இழுத்துட்டு வராங்க. ஏன்னா நான் பட்ட அவமானம் அப்படி அப்படின்னு கொந்தளிக்கிறாங்க. வீட்டுக்கு வந்த உடனே வாசல்லே நம்ம சுமதியையும் மீனாட்சியையும் தடுத்து நிப்பாட்டுறாங்க. எங்கள் வீடு நாங்கள் பார்த்துக்கிட்டோம், வீட்டை விட்டு இங்கே வரக்கூடாது அப்படின்னு அந்த இடத்துல சொல்கிறாங்க. என்ன இந்த வீட்டுக்குள்ளே கடன் எல்லாத்தையும் உன் பொண்ணு அந்த நூலு போல் சேனை கழுத்தில் போட்டிருந்தாலும் அதை வச்சு கடனை அடைச்சிட்டானா, எல்லாத்தையும் இந்த வீட்டையே சொந்தம் கொண்டாடிடலான்னு பார்க்குறீங்களா? அதை தந்தா அதோட முடிஞ்சு. ஆனால் எனக்கு மேலே அவள் ஒட்டுமொத்த கடனையும் ஏற்றி வச்சிருக்கா. அந்த கடனுக்கு நோதான பொறுப்பு. இனி அப்படிப்பட்டவா என்ன மண்டபானத்தில் எல்லார் முன்னாடியே என்னை அசிங்கப்படுத்தின அப்படிப்பட்டவ இந்த வீட்டுக்குள்ளே காலடி வைக்கக்கூடாது. நூலு போல் செயின் கழுத்தில் கிடக்கிறத தந்துக்கிட்டு இந்த கடன், வீட்டோட கடன் எல்லாம் நான் கட்டிட்டேன் அப்படின்னு அந்த இடத்துல வீட்டுக்கு அதிகாரம் பேசுறதுக்கு வீட்டுக்குள்ளே நுழைய பார்க்குறாளா இந்த மீனாட்சி வரவே கூடாது அப்படின்னு அந்த இடத்துல கொந்தளிக்கிறாங்க. சுமதி, இப்போவே உன் பொண்ணை கூட்டிகிட்டு இங்கேருந்து போயிரு, என்கிட்ட வாங்கி கெட்டிடாத அப்படின்னு அந்த இடத்துல வெளுத்தெடுக்கிறாங்க. இதை பார்க்குறாங்க நம்ம ஜீவா. என்ன நம்மளை வீட்டுக்காக இவ்வளோ பெரிய உதவியை இவ செய்து தந்திருக்கா இந்த மீனாட்சி. அப்படி இருந்தோம் அப்பத்தாவுக்கு மனசில் எல்லளவு கூட மனசு மாற மாட்டேங்குது, இப்படி கத்துது. இதுக்கெல்லாம் ஒரு சரியான முடிவெடுக்கணும். அப்பத்தான் என்ன நினச்சிட்டு இருக்காங்க அவங்க மனசில் அப்படின்னு அந்த இடத்துல கோபத்திலேயே நம்ம ஜீவா நிற்கிறாங்க. அப்பத்தா, என்ன நம்ம வீட்டுக்கு அவங்க நல்லது செய்திருக்காங்க, அப்படி இருக்க நேரம் இந்த வீட்டுக்குள்ளே ஏற்ற மாட்டேன் அப்படி எப்படி நீ எதுக்காக வாய் ஓவரா நீளுது உங்களுக்கு அப்படின்னு அந்த இடத்துல கேட்க நேரம், என்னடா உனக்கு என்ன பிரச்சனை அப்படின்னு அப்பத்தா கேட்குறாங்க. இல்லை, நான் தான் அந்த பணத்தை மனோதந்தம் கெட்டாமல் என் ஃப்ரெண்டோட அம்மாவோட ஆப்ரேஷன் செலவுக்கு கொடுத்துருந்தேன். அப்படி தான் கடன் ஆயிடுச்சு. அப்படி இருக்க நேரம் நான் தானே தப்பு பண்ணேன். இவங்க எல்லாரும் அந்த கடனை அடைக்க உதவி செய்திருக்காங்க. அதுவும் நம்மளுக்கு இப்போ சொந்தம் நம்மளுக்கு உதவி இருக்குன்னா அது எவ்வளோ பெரிய நன்மை. ஆனால் நீங்கள் அதெல்லாம் கொஞ்சம் கூட மனசில் இருக்க மீனாட்சியையும் அவங்க அம்மாவையும் வீட்டுக்குள்ளே விடமாட்டேன்னு எதுக்காக அப்பத்தான் இப்படி சொல்கிறீங்க? வாயை மூடுங்க அப்படின்னு அந்த இடத்துல சொல்ல நேரம், என்னடா நீ கத்துற, நீ யார் பண்ணாலும் எனக்கு அது பிரச்சனை கிடையாது. இவ ஒட்டுமொத்த சொந்த பந்த மத்தியில் என்னை அவமானப்படுத்துறதுக்கு பத்திரத்துலையும் எல்லாத்துலேயும் என் பேரில் கடனை வச்சுட்டால இவ அப்படின்னு அந்த இடத்துல கத்துறாங்க. அப்பந்தான், டே நீ இவளுக்கு சப்போர்ட் பண்ண வாரியா? ஒன்று மாதிரி உருப்படாதவ தான்ல இவ.
இவ வந்து அப்படிப்பட்டவ தான், நீனும் இவளும் ஒரே ரகம்தான் அப்படின்னு வந்து பாட்டி சொல்ல நேரம் நம்ம ஜீவாவுக்கு வந்து கடுப்பு ஏறுதுங்க. ஒரு கட்டத்தில் பலார்னி அப்பத்தாவை வந்து வெளுத்தெடுத்துறாங்க. அப்பத்தா அரண்டு போய் நிற்கிறாங்க. ஒட்டுமொத்த குடும்பமும் ஜீவா அப்பத்தாவை அடிக்க அளவுக்கு இந்த அளவுக்கு கோபம் கொள்ளதுக்கு என்ன காரணம் அப்படின்னு சொன்ன நேரம், அப்பதா இதுக்கு மேலே சொல்கிறேன், இப்போ வந்து நம்ம மதனி குடும்பத்தை நீங்கள் அசிங்கப்படுத்தாங்க. அவங்க இல்லாட்டினா நம்ம குடும்பத்தை சந்தியா சிரிச்சு நடுத்தருவில் தான் வந்திருக்கோம். இந்த பாண்டி செய்த காரியத்துக்கு இந்த பாண்டியெல்லாம் வீட்டிலே வைக்கக்கூடாது. இந்த பாண்டி சூதாடி 10 லட்சத்தை வந்து இழந்திருக்கான். அதுக்கு மனோக்க தலையில் நீங்கள் டின்னு கட்டுனது மாதிரி இப்படி ஒரு அநியாயத்தை நீங்கள் பண்ண பார்த்தீங்க. அதை மீனாட்சி தடுத்து அவங்க அம்மா கொஞ்சம் கொஞ்சமாக சம்பாதிச்சு சிறுக சிறுக சேர்த்த பணம். அப்படி இருக்க பணத்தை நீங்கள் ஒரே அடியாக வந்து உங்கள் மூத்த பேரை செய்த செயலுக்கு 2வது பேரனை அடமாக்குன்னு வைக்க பார்த்தீங்களா? அப்பத்தா அது எவ்வளோ பெரிய தவறு. அதுலேயும் இந்த மீனாட்சி எங்கள் அக்கா வந்து நுணைய நேரம் அந்த வீடு வறுமையில் இருக்கக்கூடாது, யாருமே கண்ணீர் சிந்ததாக இருக்கக்கூடாது அப்படின்னு வந்து ஒட்டு மொத்தத்தையும் வந்து விட்டு தந்திருக்காங்க. அவங்க இவ்வளோ நாள் சம்பாதிச்ச பணம் நகை எல்லாத்தையும் நம்ம குடும்பத்துக்காக நம்ம நலனுக்காக விட்டு கொடுத்துருக்காங்க. அப்படி இருக்க நேரம் ஒரு சின்ன மனசாட்சி கூட இல்லாமல் வீட்டுக்குள்ளே வரக்கூடாது அப்படின்னு வந்து ஓரங்கட்ட அளவு நீங்கள் போயிட்டீங்களே, இனிமேல் உங்களை எல்லாம் திருத்த முடியாது அப்பத்தா அப்படின்னு வந்து அந்த இடத்துல வந்து சொல்ல நேரம் அப்பத்தா அடி வாங்கின சூட்டோட வந்து ஒருங்கிக்கிடாங்க. ஒரு கட்டத்தில் நம்ம இதுக்கு மேலே இங்கே நிற்கண்டா, நம்ம தேனக்காருக்கு எந்த பிரச்சனைனாலும் நம்ம பார்த்துக்கிடலாம், அம்மா வா இங்கேருந்து போயிடுவோம் அப்படின்னு வந்து மீனாட்சி வந்து நம்ம சுமதி கையை பிடிச்சிக்கிட்டு வீட்டுக்கு அழைச்சிட்டு வந்துடுறாங்க. அதே நேரத்தில் பார்த்தோன்னா நம்ம தேனி வீட்டுக்குள்ளே பொய்யாச்சு. மருமகனி அடி எடுத்து வலது காலை வச்சு போன தேனை வீட்டில் சாமி பூஜை ரூமில் வந்து விளக்கேற்ற விடாமல் வந்து தடுத்து நம்ம அப்பத்தா வந்து ஆர்ப்பாட்டம் பண்ணுதுன்னு சொல்லலாம். இந்த வீட்டில் விளக்கேற்ற தகுதி இவளுக்கு கிடையாது அப்படின்னு வந்து அந்த இடத்துல அப்படியே வந்து ருத்ர தாண்டவம் அந்த நம்ம அப்பத்தா ஆடி கொந்தளிக்குவு. ஆனால் வந்து நம்ம ஜீவா பார்க்குறாங்க, மதனியை விளக்கேற்ற வைக்க வேண்டியது நம்ம பொறுப்பு, நம்ம வீட்டுக்கு வாழ வந்த மதனி இப்படி வந்து கண் கலங்கக்கூடாது, வந்த முதல் நாளே அது சரிப்படாது அப்படின்னு வந்து இதுக்கு ஒரு முடிவு கட்டேன் அப்படின்னு வந்து நம்ம ஜீவா நடந்த விஷயத்தெல்லாம் அவங்க ஃப்ரெண்டுகிட்ட சொல்கிறாங்க. அவங்க ஃப்ரெண்டுகிட்ட சொல்லி எப்படியாவது என் மதனி என் வீட்டில் விளக்கேற்றணும், அதுக்கு ஏதாவது பண்ணணும், இந்த அப்பத்தா இங்கே இருந்தால் நடக்காது, இந்த அப்பத்தாவை நீ வந்து பேங்கில் உள்ளவங்க மாதிரி பேசி ஒரு சைன் வேணும், நீங்கள் வாங்க அப்படின்னு வந்து கூட்டுடுடா அப்படின்னு வந்து சொன்னார். இதான மச்சான் நான் பார்த்துக்கிட்டேன் அப்படின்னு வந்து நம்ம ஜீவாவோட ஃப்ரெண்டு அப்பத்தாவுக்கு ஃபோன் பண்ணி அன்னபூர்ணிங்களா அப்போ வந்து ஆமாம் அப்படின்னு வந்து சொன்ன உடனே என்ன விஷயம் அப்படின்னு வந்து கேட்குறாங்க. நாங்கள் பேங்க்லேருந்து பேசுகிறோம், அன்னபூர்ணி உங்கள் பேரில் தானே வந்து வீடு இருக்குது, நீங்கள் வந்து சைன் பண்ணாதான் ப்ரொசீஜர் சரியாகும், உங்கள் சைன் வேணும் அப்படின்னு சொன்னோடனே நம்ம தேவியை கூட்டிகிட்டு தேவி பேங்க் வர போக வேண்டியது இருக்கு வா அப்படின்னு வந்து அழைச்சிட்டு போகிறாங்க. அப்படா பிடிச்சது தொல்லை அப்படின்னு வந்து அந்த இடத்துல விட்டுக்கிட்டு தேனணியை மதனியை கூட்டிக்கிட்டு வந்து விளக்கேற்றுங்க பூஜை ரூமில் அப்படின்னு வந்து நம்ம ஜீவா சொல்ல வந்து தேன் அழகாக சாமிக்கு வந்து விளக்கிட்டு வந்து ஆர்த்தி காட்டி வந்து சாமியை வந்து கும்பிடுறாங்க. இந்த சைடு பார்த்தோன்னா நம்ம ஜீவா போக போக உங்களுக்குள்ள எல்லா உரிமையை நான் மீட்டு தருவேன் அண்ணி, நீங்கள் கவலைப்படக்கூடாது அப்படின்னு வந்து அந்த இடத்துல மனசுக்குள்ளே நினைக்கிறாங்க.